ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா செடி நட போகிறோம், ஓகேவா? ஏன்னா இன்றைக்கி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவங்களோட நினைவு நாளை ஒட்டி செடி நட போகிறோம். இந்த செடி பார்த்தீங்கன்னா கொய்யா மரம், ஓகே, கொய்யா செடி. ஸோ இதை வந்து நம்ம செகண்டாக நட போகிறோம். ஃபஸ்ட்டு நட்டது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் கண்ணு இப்போ நட்டுருக்கேன், பார்த்தீங்களா? நெல்லிக்காய் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அதே மாதிரி வந்து அதுக்கு நமக்கு உணவு கொடுக்கக்கூடிய நம்ம மண்ணும் வந்து நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. லைக் நான் ஒரு 10th படிக்கிறதுலேருந்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து அதுக்காக தான் இதை நான் நட ஆரம்பித்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து சும்மா என்னடா இது இப்போ சின்னதாக தான் நம்ம நடுறோம், என்ன ஆக போகுது அப்படின்னு தோணும். பட் இந்த பப்பாளி மரம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது, ஓகேவா? லைக் வந்து 6 வருஷம்னா நான் வேலைக்கு போகும்போது ஸ்டார்டிங்கில் வச்சது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிதுன்னு. என்னோட பெருசாக எனக்கு தெரியும், ஆப்வியஸாக இது என்னோட பெருசாக தான் இருக்கும். பட் ஆனால் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பலாக்கன்று, ஓகேவா? இந்த பலாக்கண்ணை வச்சு ஒரு 6 மந்த் இருக்கும். எங்கள் அண்ணனுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சு. ஸோ அந்த டைமில் வச்சது. லைக் வந்து அப்போ நான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ ஒரு ஞாபகத்துமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அப்போ வச்சது. அதை விட முக்கியமான விஷயம் இங்கே பாருங்கள், தேக்கு மரம் தெரியுதா? இந்த தேக்கு மரம் வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி 8 வருஷம் இருக்கும், ஓகேவா? அதான் நான் காலேஜ் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ அப்போ ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சது. ஏன்னா அந்த டைம்ல நான் ஃபிட்னஸில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பேன். நான் காலேஜ் படிக்கும்போது இப்போயும் நான் 100% ஃபோக்கஸ்டாக தான் இருக்கேன். பட் அப்போ தான் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சு இனிஷியல் ஸ்டேஜில் எப்போ பாரு ஒர்க் அவுட், ஜிம்மு, ஃபுட்டு அப்படின்னு இருப்பேன். ஸோ கண்டிப்பாக நம்ம லேண்டுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சேன். இப்போ இது பயங்கரமாக பெருசாக இருக்குது. அதுக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து பப்பாளி மரம். இந்த பப்பாளி மரம் வந்து சின்னது தான், ஒரு 3 இயர்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 3.5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணது வந்து சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஓகே? ஸோ நான் வீக்லி ஒன்ஸ் நான் ஊருக்கு வரும்போது, இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் நான் ஊருக்கு வரும்போது கம்பல்சரி வந்து நம்ம வச்ச செடியெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அது நம்ம ரொம்ப முக்கியம். நம்ம சும்மா கணக்குக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சோம்னா அதில் வந்து எந்த பிரயோஜனமும் இருக்காது, ஓகேவா? ஸோ அதனால வந்து நீங்கள் செடி வச்சிங்கன்னா இல்லை மரம் வச்சிங்கன்னா நீங்கள் அதை பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். கோவிட் டைமில் என்னாச்சு, கோவிட் டைம்னு கிடையாது, அதுக்கு முன்னாடி எனக்கு ஹேர் லாஸ் இஷ்யூ வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு, ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணேன், நான் வந்து மல்டி வைட்டமின் டேப்லெட் எடுக்கலாமா அப்படிலாம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது, பட் எனக்கு என்ன சஜஷன் வந்து, ஏன்னா நானே நியூட்ரிஷனிஸ்ட் தான் படிச்சிருக்கேன். ஸோ வந்து அயன் ரொம்ப முக்கியம்னு நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, அதில் இதுவும் ஓகேவா? ஸோ இதெல்லாம் முக்கியம்னு பார்க்கும்போது கருவேப்பிலை நமக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ஃபுல்லாகவே கருவேப்பிலை நட்டு வச்சுட்டேன். ஆக்சுவலாக இப்போ நான் பண்ணுறதுன்னா, இப்போ நமக்கு என்னென்ன தேவையோ, லைக் ஓகேவா, நமக்கு என்ன அத்தியாவசியமாக நம்ம வாழ்க்கையில் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து நான் நட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து எனக்கு இது வைக்கும் போது எனக்கு அவ்வளோ பெருமையே இல்லை. பட் ஆனால் இப்போ நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு இதெல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா நம்ம அப்போ வச்சு சின்ன செடியாக இன்றைக்கி இவ்வளோ பெருசு ஒரு மரமாக வளர்ந்து நிற்கிது. அது இந்த பப்பாளி மரத்தையும் தேக்கு மரத்தையும் பார்க்கும்போது, இந்த பப்பாளி மரத்தையும் சொன்னால தேக்கு மரத்தையும் பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு வந்து பெருமையாக தான் இருக்குது. இதில் வந்து நான் இது பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ஓகேவா? ஸோ வந்து இப்போ டைம் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம இதை நட்டு முடிச்சிடலாம். ஸோ நெல்லிக்காய் நம்ம எப்படி நட்டமோ அதே மாதிரி நம்ம வந்து கொய்யாவையும் நடணும். அதுக்காக சாம்பல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடுவோம்ல, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு மாம்பழம் தோலாக இருக்கட்டும், இல்லை ஃபுட் வேஸ்ட்டு சொல்கிறோம்ல, ஃபுட் வேஸ்ட்டெல்லாம் முட்டை அது மாதிரி ஃபுட் வேஸ்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் தூக்கி போய் குப்பை தொட்டியில் போடாமல் உங்களுக்கு லேண்ட் இருந்துச்சுன்னா அதிலே போடுங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம லேண்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம், ஓகேவா? அது பாருங்கள், இந்த சாம்பல்லாம் பார்த்தீங்கன்னா இலை கொட்டும்ல, இலையை வந்து நம்ம எரித்து அதையே இந்த மாதிரி நம்ம உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக இது போதும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மண் போடுவோம். மண் போட்டு இப்போ இந்த செடியை வச்சோம்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ இது வந்து சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அதுவே ஒரு 2 இயர்ஸ் போட்டு நான் மறுபடியும் வீடியோ எடுக்கிறேன். அது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இது வந்து உரம். ஓகே கேஸ், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, ஆமாம், இந்த வருஷத்தில் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பலாக்கன்று வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இந்த வருஷத்தில் இது நம்ம 3வது செடி. பட் இன்றைக்கி வைக்க போகிற செடியில் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு 2வது செடி தான், ஓகேவா? ஸோ இதை நான் கண்டிப்பாக ஃபியூச்சரில் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன் மோர் திங் என்னன்னா, நம்ம டெய்லி குளிக்கிறோம், நம்ம வந்து நிறைய விஷயத்துக்கு தண்ணிலாம் யூஸ் பண்ணுறோம். அந்த தண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கும், நம்ம என்னடா இப்போ பண்ணிட்டோம், நம்ம இவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறோமே அப்படின்னு. ஏன்னா நான் குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா 2 அண்ணா கூட அப்படின்னா நான் வந்து ஃப்ரீயாக தான் குளிப்பேன் இஷ்டத்துக்கு, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைமில் தான் அதுதான் நம்ம எதாவது பண்ணிவிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன இடம் இருந்தாலும் ஓகே. இது பாருங்கள், இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒன்றும் பெரிய இடம்லாம் கிடையாது. முக்கால்வாசி நம்ம வீடே கவர் பண்ணிடுச்சு. இடமே இதோ பாருங்கள், இதுதான் ஸ்பேஸ்.
இப்போ இங்கே என்னால் செடி வைக்க முடியாது, ஏன்னா வீட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இதுக்குனியோட ஸ்பேஸில் தான் நான் செடி வச்சுருக்கேன். அது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சின்ன சின்ன செடி வைக்க முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக வைங்க. மண்ணை ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க, அது முக்கியம். ஸோ மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இன்றைக்கி வந்து அப்துல் கலாம் ஐயா நினைவு நாள், அப்படி தான் செடி வச்சோம் அப்படின்லாம் கிடையாது. நான் வந்து அந்த நர்சரி பக்கமாக போகும்போது அந்த டைமில் எனக்கு திடீர்னு ஞாபகம் வச்சு இன்றைக்கி வந்து அப்துல் கலாம் ஐயா நினைவு நாள், ஸோ வந்து இன்றைக்கி நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ உங்களுக்கும் அப்படி தான், நீங்கள் ஒரு டைமில் தான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எப்போலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போலாம் வைங்க, ஓகேவா? ஜஸ்ட்டு இன்றைக்கி நம்ம வைக்கணும்னு தோணுச்சு, அதனால் வச்சோம், அவ்வளோதான். ஸோ நல்லா இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. நம்ம மட்டும் ஹெல்த்தியாக இருந்தால் போதாது, நம்ம மண் நம்மளை விட ஹெல்த்தியாக இருக்கணும், ஓகேவா? ஸோ உடம்பை ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க, மண்ணையும் ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருப்போம். போதும். யா, பை.